இந்த பதிவு பௌர்ணமி திதியை பற்றி. அப்போ பௌர்ணமி திதிக்கும் திதி சூனியம் இல்லை என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய கர்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பவ கர்ணமாக இருக்கும் அல்லது பத்தரை கர்ணமாக இருக்கும். அப்படி பௌர்ணமி திதியில் பிறந்து அந்த ஜாதகர் பவ கர்ணத்தில் பிறந்திருந்தா எந்த பாவகத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரோ அது எந்த பாகமாக வருதோ அதனுடைய காரத்துவங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதே போல் பௌர்ணமி திதியில் பிறந்து பத்தரை கர்ணத்தில் அவர் பிறந்திருந்தால் சூரியன் எங்கு இருக்கிறாரோ அந்த பாவத்துவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதை வழி வழியாக நமது முன்னோர்கள் கடைபிடித்துக்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களும் என்னுடைய அனுபவத்திலும் இது ஒரு சரியான பலனை தருகிறது. அதனால் நீங்களும் வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுங்கள். அல்லது நீங்கள் ஒரு ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் இருந்ததுன்னா பாருங்கள், அதனுடைய காரத்துவங்கள் எப்படி பலன் அளிக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. மேலும் என்னுடைய ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் உள்ள பிரச்சனைகளை நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.